டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்து களமிறங்கும் நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் இரண்டாக பிரிந்து காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அதிரவிட்டு வருகின்றன. டெல்லி சட்டப்பேரவையில் உள்ள 70 தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனால் அரசியல் கட்சிகள் களத்தில் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கின்றன. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை கூட்டணியில் சேர்க்காமல் கலட்டிவிட்ட காங்கிரஸ் கட்சியை டெல்லி தேர்தலில் கலட்டிவிட்டு ஆம் ஆத்மி கட்சி பழி தீர்த்திருக்கிறது. இதனால் டெல்லி நியாய் யாத்ரா போல மக்களை சந்திக்கும் பல தேர்தல் வியூகங்களை வகுத்து 25 தொகுதிகளிலாவது வென்று கிங் மேக்கராக உருவெடுக்க முடியுமா என முட்டி மோதி பார்க்கிறது காங்கிரஸ் கட்சி. அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி குறித்து குற்றப்பத்திரிகை வாசிப்பதில் தொடங்கி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது வரை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நெருக்கடி கொடுத்து வருகிறது காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினர் அஜய் மேக்கன் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆன்டி நேஷனல் என பேசியதும் இதனால் ஆத்திரமடைந்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அஜய் மேக்கன் மீது 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்தியா கூட்டணியை விட்டே காங்கிரஸை நீக்க நெருக்கடி கொடுப்போம் எனவும் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இதனால் 6 மாதங்களுக்கு முன்னர் ஒரே குடையின் கீழ் நின்ற 2 கட்சிகளும் தற்போது எதிரெதிர் திசையில் முறுக்கிக் கொண்டு நிற்கின்றன. டெல்லி தேர்தலுக்கு தொடர்பில்லாத இந்தியா கூட்டணி தலைவர்களும் யாருக்கு தங்கள் ஆதரவு என்பதை அடுத்தடுத்து வெளியிட்டு இந்த மோதலை மேலும் அதிகப்படுத்தி இருக்கின்றனர். 2 மாதங்களுக்கு முன்னர் இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்புக்கு குறிவைத்த மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மிக்குத்தான் தங்களது ஆதரவு என்பதை அறிவித்திருக்கிறார். அவரது கட்சியின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மம்தாவுக்கு தான் தனிப்பட்ட முறையில் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் மகிழ்ச்சியான மற்றும் இக்கட்டான நேரத்திலும் தங்களுடன் நிற்பதற்காக நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அவரது இந்த பதிவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி டெரக் ஓபிரையன் உங்களுக்கு எங்கள் ஆதரவு உண்டு என ரிப்ளை கொடுத்து ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதே போல உத்தரப்பிரதேசத்தில் எதிர்க்கட்சியான அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் ஆம் ஆத்மிக்கு தான் ஆதரவு வழங்கி இருக்கிறது. மம்தா பானர்ஜியோ மேற்கு வங்கத்தில் காங்கிரஸோடு கூட்டணியில் இல்லாத நிலையில் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். ஆனால் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்து கொண்டே டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கொடுத்திருப்பது கூட்டணிக்குள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த மாதம் நடந்த ஆம் ஆத்மியின் மகிழா அதாலத் கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்போதே ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருந்தார் அகிலேஷ் யாதவ். தற்போது அவருக்கும் கெஜ்ரிவால் தனது ட்விட்டர் பக்கத்தில் நன்றி தெரிவித்திருக்கிறார். தங்களுக்கு எப்போதும் ஆதரவு அளித்து தங்கள் பக்கம் நிற்கும் அகிலேஷ் யாதவிற்கு டெல்லி மக்களும் ஆம் ஆத்மியும் நன்றி கடன் பெற்றிருப்பதாக அவர் ட்வீட் பதிவிட்டிருக்கிறார். இந்த வரிசையில் மகாராஷ்டிராவின் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் உத்தவ் சிவசேனா கட்சியும் இணைந்திருக்கிறது. அந்த கட்சியின் எம்பி அனில் தேசாய் தங்களது கட்சி ஆம் ஆத்மிக்கு தான் ஆதரவு அளிக்கும் என கூறியிருக்கிறார். இதனால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவுக்கும் கெஜ்ரிவால் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்காக ஒரு கண்ணாடி மாளிகை கட்டிக்கொண்டதாக குற்றம் சாட்டிய போதே உத்தவ் சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரித்து கட்டுரை வெளியிட்டது. பாஜக கூட்டணியில் இருக்கும் ஏக்நாத் ஷிண்டே 3 பங்களாக்களும் முன்னர் துணை முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் 2 பங்களாக்களும் வைத்திருந்ததாகவும் அதோடு ஒப்பிடும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் கண்ணாடி மாளிகை ஒன்றுமில்லை என்றும் கூறியிருந்தது. பீகார் எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாக கூறவில்லை. இந்தியா கூட்டணி மக்களவை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது என்பதால் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையிலான தற்போதைய மோதல் ஒன்றும் எதிர்பார்க்கப்படாதது அல்ல என நழுவி இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கவிருக்கும் பீகார் தேர்தலில் தங்கள் கட்சி காங்கிரசுடன் இணைந்துதான் தேர்தலை சந்திக்கும் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார். இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆதரவை அடுத்து அவர்களை டெல்லிக்கு அழைத்து பிரச்சாரம் செய்ய வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதனை காங்கிரஸ் கட்சியின் கல்காஜி தொகுதி வேட்பாளர் அல்கா லம்பா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். 10 ஆண்டுகள் உருப்படியாக வேலை செய்திருந்தால் அதை வைத்து ஓட்டு கேட்கலாம். இப்போது யார் வந்து ஓட்டு கேட்டாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உதவ முடியாது என காட்டமாக பேசியிருக்கிறார். அதே நேரம் பாஜகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆம் ஆத்மி ஆதரவு நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் டெல்லியில் வாக்கு சதவீதமே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி தன்னை நோக்கி வருவதை பார்த்து விட்டதால் தான் மற்ற கட்சிகளிடம் உதவி தேடுவதாக பாஜக சாடி இருக்கிறது.